ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்கள் நாட்கள்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம் வாங்க. ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள், அதாவது எத்தனை நாளில்? ஒரு நாளில், கரெக்டாக ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பர் டேக்கு ஒரு நாளைக்கு 22 அடி, கரெக்டாக? அப்போது எத்தனை நாளில், எத்தனை தெரியாது, எக்ஸில் 110 அடி. கண்டிப்பாக இங்கே ஒரு நாளைக்கு 22 அடின்னா இந்த பக்கம் உயருது, 22லேருந்து எவ்வளோ 110 உயருது. அப்போது ஒரு நாளில் 22 அடினா இந்த பக்கமும் என்ன ஆகும்? உயர தான் செய்யும், ஏன்னா டைம் எடுக்கும். அப்போது நம்மளுக்கு தெரியும் இது எதிர்மாறல், நேர்மாறலில் இருக்குது. நேர்மாறல்னால் குறுக்கு பெருக்கல் பண்ணணும், எதிர்மாறல்னால் எதிரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110 × 1 டிவைடட் பை 22. ஒரு 11 11, 2 11 22. மேலே இங்கே ஒரு 10 இருக்குமா? 1 2 2 2 10, அவ்வளோதாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? நேர்மாறல் எதிர்மாறல் சம்ஸை நல்லா கற்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேர்மாறல் எதிர்மாறல் எப்படின்னு தெரியல, ஒரு கொஸ்டினை பார்த்தா எனக்கு கண்டுபிடிக்கணும் எப்படின்னு தெரியலன்னா, நான் அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆட்கள் நாட்கள் வந்து மினிமம் 3 சம்மு கேட்பாங்க. எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், 3 கொஸ்டின்லேருந்து 5 கொஸ்டின் கூட போகும் ஒரு ரொம்ப ரேர் டைமில். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஆட்கள் நாட்கள் யூஸ் ஆகும், நேர்மாறல் எதிர்மாறல், அடுத்தது பர்சன்டேஜில் யூஸ் ஆகும். உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.